ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக என்னோடய ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயோ யாரோ தெரியல நம்ம தோட்டத்தில் வந்து தீ வச்சுட்டாங்க, நெருப்பு வச்சுட்டாங்க வா அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. சரி நானும் இங்கேருந்து வேக வேகமாக ஓடி பார்த்தேங்க. அப்புறமா தான் அந்த நெருப்பு வச்சதே வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் நெருப்பு வச்சுருக்கிறாங்க. பக்கத்து காட்டுக்கெல்லாம் பரவாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க. எனக்கும் ஆசையாக இருக்கும், நானும் நெருப்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானும் நெருப்பு வச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அவர் வைக்கிறத வீடியோ எடுத்தேன், நான் வைக்கிறது வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் 4 வீட்டை வந்து கொளுத்தி போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கலாய்ச்சி விட்டுட்டுனுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரக்காடுங்க. கோரக்காட்டில் வந்து சத்தையெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் அரிச்சு விட்டுட்டு 2 பக்கமும் 4 பக்கம் இருக்கக்கூடிய வரப்புக்கு வந்து அடுத்த தோட்டத்துக்கெல்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வரப்புலேருந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்பு பற்ற வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா பற்ற வைக்கிறதுக்கு மட்டை இல்லை. இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு ஓடி வந்து ஒரு தென்னை மட்டை நல்லா காஞ்ச மட்டையாக இருந்துச்சு, இழுத்தா விழுந்துருச்சுங்க. அதை போய் எடுத்துகிட்டு போய் அப்புறம் மறுபடியும் பழையபடி நெருப்பு வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. கோரக்காடு பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சத்தையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நெருப்பு வச்சுட்டு மறுபடியும் வந்து தலையை வைக்கணும். அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து விற்கிறதுக்கு அறுக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கரும்பு தோட்டம் அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வச்சது நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வந்துருச்சுங்க. கத்திரி செடிக்கு அந்த கத்திரி செடியில் இருக்கிறது வந்து வீண் பண்ணக்கூடாதுன்னு காயை மட்டும் பறிச்சிட்டேங்க. பறிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீடியோவில் காட்டுறது முதல்ல எடுத்தோடனே காட்டுற வீடியோவே பார்த்திங்கன்னா இந்த இடமா தான் இருக்கும். இப்போ நெருப்பெல்லாம் எரிஞ்சு பாருங்கள், எல்லாம் கறிக்கட்டியாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மட்டை அள்ளிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மட்டை அள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற காசை வாங்கியாச்சுங்க. பார்த்திங்கன்னா 5:20ங்க. 5:20க்கு பார்த்திங்கன்னா நம்ம நெருப்பு வச்சுட்டு வந்தால் நம்ம நேரமாக என்னமோ தெரியல மழையும் வந்துருச்சு. அப்பாடா சந்தோஷம், மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வைக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு டீ வச்சுங்க. டீ வச்சு குடிச்சிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தோடனே. அப்புறம் என்ன பண்ணால் முறுக்கு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மழையும் வந்துருச்சு. ஜாலியாக திண்ணியில் உட்காந்துட்டு ரசித்து பார்த்துட்டு இருந்துட்டுங்க. பார்த்திங்கன்னா 8:10க்கு தாங்க கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்தோடனே நம்ம கிரைண்டரில் மாவு போட்டு விட்டு மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டுங்க. பருப்பு குழம்பு சாப்பாடு வச்சு சமைச்சிட்டுங்க. அந்த சமைக்கிற கேப்பில் மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுது அதில் எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என் பொண்ணெல்லாம் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. மணியை பார்த்தா மணி 10 மணி. இதுக்கப்புறம் காலைல வேறு நேரமாக எந்திரிக்கணும்னு நான் வந்து